கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யூதா 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவன் ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திரு. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவனுடைய இரக்கம் வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் நமக்கு வேணும். அந்த இரக்கம் இல்லைன்னா நிச்சயமாகவே நாம் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அப்படி நித்திய ஜீவனை நாம் அடையணும், கர்த்தருடைய இரக்கத்தை பெறணும், இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெறணும்னா நாம் என்ன செய்யணும்? அவருடைய அன்பில் நிலைச்சிருக்கணும். எப்படிங்க அவருடைய அன்பில் போய் நிலைச்சிருக்கிறது? அன்பு செலுத்துறது அவர் தானே. நாம் எப்படி அதில் நிலைச்சிருக்கிறது அப்படின்னா, அவருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் இருங்கன்றது தான் இப்படி எழுதியிருக்கார். இயேசு கிறிஸ்துவனுடைய கோபத்துக்கு ஆளாயிராதீங்க. ஏன்னா அவர் கோபப்பட்டார்னா நம்ம அழிஞ்சு போயிடும். நமக்கு எந்த விதமான வாழ்க்கை உத்தரவாதமும் இருக்காது. அதனால் அவருடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க. அவர் எப்பொழுதுமே நம்ம மீது அன்பு செலுத்துறவராகவே இருங்க. சரி, அப்படி அன்பு செலுத்துறவராக அவர் இருக்கணும்னா அவருடைய இரக்கத்தை பெறுகிறவர்களாக இருக்கும். அப்போ அவருடைய இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இப்போ தான் நீதிமொழிகள் எழுதுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். அப்போ கடவுளிடத்தில் நம்ம இரக்கம் பெறணும்னா இந்த உலகத்தில் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், சின்ன சின்ன தப்பு செய்கிறோம். அப்போ இந்த தப்பெல்லாம் நமக்கு ஒரு பாவமாக கிரியேட் ஆகும். இந்த பாவம் முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு மரணத்தை பிறப்பிக்கிற வரைக்கும் நாம் இல்லாமல் சின்ன சின்ன பாவம் நம்ம செஞ்சுட்டோம். காலையிலேருந்து பொழுது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம், நினைவுகளோடு இருக்கிறோம். ஒரு சின்ன தப்பு நடந்துருது. அப்போ நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் அந்த தப்புக்கான வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இனிமே அது செய்யாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை காத்துக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடையும். மறைச்சிட்டா நம்ம வாழ்வு போயிடும். கடவுள் தானே, அவர் என்ன பண்ண போகிறாரு? இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர் மன்னிக்கிறவர் மன்னிக்கிறவர்னு கொடும்பாவத்தையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பாதியில் அழிஞ்சு போயிடுறாங்க. அவர்களுக்கு சந்ததி கிடையாது. நிறையா விஷயங்கள் அவங்க பாதிக்கப்பட்டுருக்குறாங்க. பார்வைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது. ஆனால் நாம் அப்படி இல்லை. கடவுள் நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு, நம்ம நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம், நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, பசங்களை கொடுத்துருக்காரு, அவங்களுக்கான தேவைகளை செஞ்சிட்டோம். இப்போ ஆண்டவர் நமக்கு செஞ்சுருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நாம் நன்றியுள்ளவர்களாக அவருடைய வார்த்தைகளை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ அவரிடத்துல இரக்கம் பெறணும் அப்படின்னா நம்முடைய எந்த விதமான ரகசிய பாவங்களோ அல்லது மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் அவரிடத்தில் அறிக்கை பண்ணுன்னா அவர் நம்ம மீது இரக்கம் கொடுக்குறார். பாவம் மன்னிப்பு கேட்குறான், தன்னோட தவறை தானே ஒத்துக்கிட்டான். அதனால் சரி அவனை விட்டுருங்க அப்படின்னு பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற என் அன்பு தெய்வமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ அவரிடத்தில் இரக்கம் பெறுகிற போது நம்ம மேலே அவர் கோவப்பட மாட்டார், நம்ம மேலே அவருக்கு வெறுப்பு வராது, நம்மளை விலக்கி தள்ளிடவும் மாட்டார். அவருடைய அன்பில் நம்ம நிலைச்சி இருந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அவருடைய அன்பில் அப்படி நிலைச்சிருந்தா தான் கடைசி காலத்தில் நியாய தீர்ப்பு நாட்களில் இவன் சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவான், நான் அதை மன்னிச்சிருவேன், அதுக்கப்புறம் அவன் அந்த தப்பை செய்ய மாட்டான், ரொம்ப ஆவிக்குரிய பையன்தான் இவன், ஒரு நாளும் நான் இவனை வெறுத்தது கிடையாதுன்னு சொல்லி நம் மீது அன்புள்ளவராக நமக்கு அந்த நித்திய ஜீவன்கிற அந்த பரிசை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து வாங்கி கொடுப்பார். அன்பானவர்களே, அதற்காகவே அவர் வந்தார். அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்கு. நம்மளை பார்த்து இவன் நல்லவன், இவன் ஆவிக்குரிய மனுஷன், என்னுடைய அன்பிலே நிலைச்சிருக்கிறவன், இவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கலான்னு பிதாவாகிய தேவனிடத்தில் பரிஞ்சு பேசுறது அவர் தான். அதனால
அவரோட அன்பில் நிலைச்சிருங்க. அதை விட இன்னொன்று சொல்கிறேன், அவரோட கோபத்துக்கு ஆளாயிராது. இயேசு கிறிஸ்துவனுடைய கோபத்துக்கு ஆளாயிராதீங்க. அவர் உங்களை வெறுத்து விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சது வாழ்க்கை. அன்பில் நிலைச்சிருக்கணும் தப்பு பண்ணிடாதீங்க. அவருடைய கோபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன், அவருடைய வெறுப்புக்கு நான் ஆளாக மாட்டேன், அவர் என்னை பார்த்து வெறுத்து தள்ளுற அளவுக்கு நான் நடக்க மாட்டேன்னு சொல்லி முழுமையான வைராக்கியத்தோட அவருடைய கோபத்துக்கு ஆளாக மாட்டேன் அப்படிங்கிற அந்த முழு எண்ணத்தோடு நீங்கள் இருங்க. உங்கள் வாழ்க்கை நீடிக்கும். இந்த பூமியில் மட்டும் இல்லை, நித்தியமான நித்திய ஜீவனை பெற்று நித்திய ஜீவனுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட இரக்கத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறதை உணருங்கள். அவர் அன்பில் நிலைத்திருங்கள். அவருடைய கோபத்துக்கு ஆளாயிரார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து உம்முடைய இரக்கத்தை பெற்று நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு. உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்த போது எப்படி உம்முடைய அன்பில் அவர் நிலைத்திருந்தாரோ அதுபோல நாங்களும் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து, எப்படி அவர் உங்களை கோபப்படுத்தாமல் முழுமையாய் உம்முடைய அன்பாகவே இருந்தாரோ அதுபோல நாங்களும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கோபப்படுத்தாமல் அவருடைய அன்பிலே அவருடைய அரவணைப்பிலே நிலைத்திருந்து நீர் தரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும், கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.